சண்டேவே வீக் டேஸோட மீல் பிளான ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாவும் இருக்கும். டென்ஷன் ஃப்ரீயாவும் இருக்கும். கிச்சன்ல டென்ஷன் ஃப்ரீயா இருந்தா தான் நெறைய ஹெல்த்தி ரெசிபீஸ் எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட முடியும். அப்படி இல்லன்னா, ஹரிபரியா கெளம்பணும்னாலே, அன்னைக்கு குக்கிங்ல ஒண்ணுமே இல்ல அப்படிங்கிற மாரி ஒரு குக்கிங்கா தான் இருக்கும். மொதவே வந்து நம்ம பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா, கண்டிப்பா அன்னைக்கு குக்கிங் வந்து நம்ம எவ்வளோ லேட்டா எந்திரிச்சா கூட, அன்னைக்கு செய்யணும்னு நெனைக்கிற குக்கிங்க வந்து கண்டிப்பா செஞ்சு முடிச்சிடலாம். குக்கிங்ல மொத நாள் நைட்டே நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கலனாலும், கொஞ்சம் லேட்டா எந்திரிச்சாலும் போதும், குக்கிங் ரொம்பவே நம்மளுக்கு கடுப்பாயிரும். என்ன செய்ய அந்த திங்கிங்லயே வந்து கிச்சனுக்குள்ள என்ட்ரி ஆனதும் ஏதோ ஏனோ தானோன்னு வந்து குக்கிங் வந்து முடிச்சுருவோம். ஆனா, அத வந்து ஃபீல் பண்ணுவோம். இன்னைக்கு நம்மளுக்கு சமையல் வந்து ஒரு திருப்தியான சமையலா இல்ல. ஏதோ வந்து செஞ்சு குடுத்துட்டோம் அப்படிங்கிற மாரி திங்கிங். இத வந்து நாளைக்கு நம்ம கரெக்ட் பண்ணிறணும் அப்படின்னு நெனச்சு நம்ம செய்வோம். ஆனா, மறுநாளும் லேட்டா எந்திரிப்போம். இப்படியே தான் ஒரு சில நாள் வந்து ஓடும். ஆனா, இது எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும்னா, நம்ம கொஞ்சம் இந்த மாரி ப்ரீ பிளான் வந்து இப்ப இருக்க பிஸி ஷெட்யூல்ல கண்டிப்பா வந்து குக்கிங்ல ப்ரீ பிளான் தேவ. அது மட்டும் இல்லாம சம்மர் சீசன் வேற ஸ்டார்ட் ஆயிருச்சு. கிச்சனுக்குள்ள கொஞ்ச நேரம் இருந்தா கூட அந்த ஹீட்டுக்கு நம்மளுக்கு ரொம்பவே வந்து வேர்க்கும். எப்பதான் கிச்சன் விட்டு வெளியில போவோம், வேகமா முடிப்போம் அப்படிங்கிற தாட்டெல்லாம் வரும். ஸோ இந்த எல்லா விஷயங்களையும் அவாய்ட் பண்ணணும். ஆனா கிச்சன்ல ஹெல்த்தியாவும் நம்மளோட குக்கிங் இருக்கணும் அப்படின்னா, இந்த மாரி ப்ரீ பிளான் கண்டிப்பா பண்ணிக்கோங்க. வீக் ஃபுல்லா இல்லன்னா கூட அட்லீஸ்ட் 2 டேஸ் ஒன்ஸ் ஆவது இந்த மாரி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. நான் பொதுவா ஒரு 3 டேஸ் ஒன்ஸ் வந்து மீல் பிளான் வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். திங்கள் டூ புதன் அப்படி இல்லன்னா திங்கள், செவ்வாய் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்குவேன். செவ்வாய் ஈவினிங் அல்லது புதன் ஈவினிங் அடுத்த 2 நாளுக்குரிய மீல் பிளான வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவேன். இந்த சண்டேல நான் ஆல்ரெடி போஸ்ட் பண்ண நேத்து வீடியோல பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். 3 நாளைக்கு வந்து நான் மீல் பிளான் ரெடி பண்ணி வச்சிருந்தேன். திங்கள், செவ்வாய், புதனுக்கு. புதன் ஈவினிங், வியாழன், வெள்ளிக்கு வந்து ப்ரீ பிளான் பண்ணி வச்சுக்குவேன். இது மூலியமா நம்ம கொஞ்சம் ஒரு 1 ஹவர் கூட கிச்சனுக்குள்ள இருக்க வேணாம். அந்த அளவுக்கு ரொம்பவே ஈஸியா முடிஞ்சிரும். அது மட்டும் இல்லாம நம்ம வெயிட் லாஸ்க்கு ஏதாவது ஃபாலோ பண்ணணும், கொஞ்சம் ஹெல்த் ட்ரிங்க்லாம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நெனச்சு வச்சிருந்தோம்னா, கண்டிப்பா இந்த ப்ரீ பிளான் மூலியமா அத சக்சஸ்ஃபுல்லா கொண்டு வர முடியும். இந்த மாரி ரெடி பண்ணி வச்சிருக்கனால நம்ம ரிலாக்ஸ் பண்ணி கூட சமைக்கலாம். நான் மண்டே மீல் பிளானுக்கு ரெடி பண்ணது பச்சை மொச்சை பயிறு குழம்பு தான். பச்சை மொச்சக்காவ வாங்கி உரிச்சு வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தேன். அத இன்னைக்கு குழம்பா வச்சாச்சு. மதியம் குழம்பாவும், காலைக்கு தோசைக்கு அது சைட் டிஷ்ஷாவும் வச்சுக்கலாம்ங்கிறதுக்காக அத வந்து குழம்பு வச்சுட்டேன். 11 மணி போல சாப்பிடுறதுக்கு முருங்கைக்கீரை சூப்பு தான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். முருங்கைக்கீரையோட வெள்ளைப்பூடு, வெங்காயத்த போட்டு மஞ்சள் பொடி, உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு அதோட சீரகம், பெருங்காயம், மஞ்சள் தூள், உப்பு, தக்காளி, ஒரு பச்சை மிளகாய் போட்டு தண்ணி ஊத்தி வச்சு 2 சவுண்டு விட்டுட்டோம்னா, சூப்பரா நம்மளுக்கு முருங்கைக்கீரை சூப் ரெடியாகி வந்துரும். இத வீக்லி 3 டேஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம். முருங்கைக்கீரை ஹெல்த்துக்கு அவ்வளோ பெனிஃபிட்ஸ குடுக்குது. இதையும் வந்து நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன் 11 மணி போல சாப்பிடுறதுக்கு. காலையில எழுந்ததுமே ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்கா வார்ம் வாட்டர் வித் ஹனி வச்சு குடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரிங்க் இப்போ ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஆயிருச்சு. அதுக்கப்புறமா இன்னொரு ட்ரிங்க் தான் வந்து ஹெல்த் ட்ரிங்க். இது வந்து ஹேர் கேருக்காகவே நான் எடுத்துக்கிறேன். குக்கிங்ல ப்ரீ பிளான் இருந்துட்டாலே, இந்த மாரி நெறைய விஷயங்கள வந்து நம்ம செய்யலாம். நம்மளோட ஹெல்த்துக்கும் கொஞ்சம் கேர் பண்ணி நெறைய விஷயங்கள பார்த்துக்கலாம். எந்த ஒரு ஹெல்த் ட்ரிங்க் எடுக்கணும்னாலும், ரிலாக்ஸ்டா ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்து நல்லா சிப் பண்ணி குடிங்க. ப்ரீ பிளான் பண்ணதுனால நெறையவே எனக்கு வந்து டைம் இருந்துச்சு. நல்லா ஹெல்த் ட்ரிங்க் எல்லாம் உட்காந்து ஒரு 10 மினிட்ஸ், 5 மினிட்ஸ்ன்னு உட்காந்து நல்லா வந்து டைம் எடுத்து தான் அதெல்லாம் குடிச்சிட்டு வந்தேன். சாதமே ஒயிட் ரைஸ் வந்து வடிக்கிறதுக்காக வச்சு விட்டுட்டேன். எனக்கு மட்டும் எப்பவும் சிறுதானிய ரைஸ் தான் வைப்பேன். எனக்கு மட்டும் இன்னைக்கு கொஞ்சமா வரகரிசி சாதம். இதுக்கப்புறம் கடைசியா முட்டை பொரியல் தான் பண்ணணும். மத்தபடி எல்லா வொர்க்குமே வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. காலை டிஃபனா வந்து தோசை தான். அந்த மொச்சப்பயிறு குழம்பு வச்சு தோசையும் சாப்பிட்டுக்கலாம். நீங்களும் இந்த மாரி வந்து டென்ஷன் ஃப்ரீயா சமைக்கணும்னா, இந்த மாரி குக்கிங்ல ப்ரீ பிளான வந்து பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, பாய்.